ஹாய். இந்த ஹேர் ஆயில் நான் வீட்டிலேயே செஞ்சேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேர் ஆயில் எப்படி செய்யணும்னு எனக்கு தோணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு எனக்கு கன்சீவ் ஆகி நல்லா கொஞ்சம் முடி வளர்ந்துச்சு. அப்புறமேல குழந்த பிறந்து ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நிறையா ஹேர் ஆயில்லாம் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்ப்பேன். ஆர்டர் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனால் பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்கும். நமக்கு பட்ஜெட் தகுந்த மாதிரி அது இருக்காது. சரி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ரெசிபி எல்லாமே வச்சு இந்த ஃபுல்லாகவே இயற்கை தான். நான் என் ஹஸ்பண்ட்ட எனக்கு எண்ணெய் மட்டுமாச்சும் வாங்கி கொடுங்க, நானே தயாரிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்புறம் எண்ணெய் மட்டுமே ஃபஸ்ட் டைம் வாங்கி கொடுத்தாங்க. இது நான் 3வது வாட்டி செய்கிறேன். அப்புறம் ரீசெண்டாக அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்ப ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்தேன். இது மாதிரி நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி செஞ்சது பார்த்திங்கன்னா, தேய்ச்சிட்டு உடனே குளிக்கிற மாதிரி ஒரு 1/2 hour ஊற வச்சு தலையில் குளிக்கிற மாதிரி தான் நான் செஞ்சுருந்தேன். இப்போ செய்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம ரெகுலராகவே யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஏன்னா எனக்கு ஹேர் பேண்ட் ரொம்ப முடி கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. ஃபுல்லாக எல்லாமே ஒரு கைப்பிடி அளவு ஒரு நாளைக்கு முடி வந்துச்சு. நான் இதுதான் ஒரு 6 மாதமா இதை தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாப்பா ஒரு 3 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராது இதில். என்ன மாதிரி யாராவது ரொம்ப முடி கொட்டிக்கிட்டு அப்புறம் நம்ம ஹேர் ஆயில் வெளில விற்கிறாங்களா, அதெல்லாம் வாங்க ஆசையாக இருக்கும். பட் நமக்கு அமௌண்ட்டு இருக்காது. அதனால் நம்ம ஒரு 150 தான் வரும் 1/2 லிட்ரு, இல்லைனா 200 இதுலேயே முடிஞ்சிடும். இந்த இலை எல்லாமே இயற்கையாகவே கிடைக்கிறது தான். எதுவுமே காசு கொடுத்து வாங்க போகிறது கிடையாது. எல்லாமே நமக்கு நம்ம கைக்கு எட்டின தூரம் தான் இது எல்லாமே இருக்குது. போன டைம் வெட்டி வேர் யூஸ் பண்ணல. இந்த வாட்டி நான் வெட்டி வேர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த ஸ்மெல் ரொம்ப நறுமணமாக இருக்கும், ரொம்ப வாசமாக இருக்கும். அது நல்ல ஹேருக்கு வந்து முடி நீளமாக வளர வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு இது வந்து வெட்டி வேருக்கு நல்ல ஒரு நறுமணமாக இருக்கும். நம்ம அந்த வேப்பிலை, அப்புறம் மருதாணி எல்லாமே போடுறதுனால அந்த ஸ்மெல் சில பேருக்கு பிடிக்காது. வெட்டி வேர் போட்டு யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப பிடிக்கும். இதில் நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயம், சின்ன வெங்காயம், வெட்டி வேர், வேப்பிலை, கருவேப்பிலை, அப்புறம் கற்றாழை, மெயின் கற்றாழை நல்ல ஹேருக்கு வந்து செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, ஓம இலை, துளசி எல்லாமே நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு இது மாதிரி ஹேர் ஆயில் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஏன்னா கண்டிப்பாக நான் இதை யூஸ் பண்ணிட்டு தான் நான் இந்த வீடியோஸே போட ஆரம்பித்தேன். அப்புறம் நம்ம யூஸ் பண்ணாமல் நம்ம சொல்லக்கூடாதுல்ல 4 பேருக்கு எந்த ஒரு இதுவுமே. நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதமா இது பண்ணிவிட்டு அப்புறம் 6 மாதம் முன்னாடி நான் வந்து அவ்வளோவா நான் விட்டுட்டேன். அப்புறமேல செஞ்சு அப்புறம் யூஸ் பண்ணி பார்த்த பிறகு தான் நான் சரி நம்ம இது மாதிரி வீடியோஸ் எடுத்து போடலான்னு சொல்லிட்டு நல்ல ரிசல்ட்டு கிடச்சிச்சு. நீங்களும் உங்களுக்கு இது மாதிரி பொருள்லாம் வீட்டுக்கிட்ட இருந்ததுன்னா எண்ணெய் மட்டும் வாங்கினா போதும். இது மாதிரி நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு உங்கள் ரெகுலர் யூஸ்க்கு நீங்கள் வச்சுக்கிங்க. இதில் நான் எதுவுமே வந்து செயற்கை எதுவுமே நான் சேர்க்கல. எல்லாமே இயற்கையான பொருள் தான். இதனால் எந்த ஒரு நமக்கு சைடு எஃபெக்ட்டுமே வராது. வெட்டி வேர் வந்து அடியில் போட்டு ஒரு கிளாஸ் கண்டெய்னர் பாட்டில் எடுத்துக்கிட்டு அதில் எண்ணெயை நம்ம நல்லா ஆற வச்சு அப்புறமேல தான் ஊற்றணும். நல்லா எந்த ஒரு சில பேருக்கு வீசிங் ப்ராப்ளம் அது மாதிரிலாம் இல்லைன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு. நான் ஃபஸ்ட்டு அரைச்சி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறமேல தான் இது எல்லாமே பச்சையாகவே அந்த கருவேப்பிலை இருக்குல்ல, நல்லா ஊற வச்சு நல்லா காய்ச்சின பிறகு அந்த கருவேப்பிலை, அந்த வேப்பிலை எல்லாமே உடையணும் நல்லா. அப்போ தான் எண்ணெய் ஃபுல்லாக இறங்கியிருக்கும். அதில் பார்த்தாலே தெரியும், சைடாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அப்படியே க்ரீன் கலரு. அது தனியாக வந்துடும் எல்லாமே. அந்த சக்கை எல்லாருமே அந்த சைடு போயிடும். எண்ணெய் மட்டும் ஒரு சைடு சேராக வந்துடும்.
நல்ல வடிகட்டாமையே நம்ம அதில் இது பண்ணாலே வந்துடும். தூசிலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் ஒயிட் கலர் துணி வச்சு நல்லா ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு பாத்திரத்தலாம் வைக்கணும். எடுத்ததுமே கிளாஸ் பாட்டிலில் ஊற்றக்கூடாது. நல்லா ஆற வச்சுனா அப்புறமேல தான் ஒரு 3 ஹவர்ஸ் ஒரு 5 ஹவர்ஸ் கழித்து தான் நம்ம கிளாஸ் பாட்டிலில் வச்சு அதை மூடி வச்சிடணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.